கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த நமக்கான படிப்பினை தரக்கூடிய ஏராளமான வரலாறுகள் குறித்து ஹதீஸுகளில் நிறைய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாம் தேடுகிற பொழுது நமக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு வரலாறை நம்மால் காண முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி முடிவு செய்து கிளம்பக்கூடிய அந்த கடைசி தருணத்திலே, கடைசி தருவாயிலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் 2 ரக்காத்துகள் தொழுக வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. அந்த காபாவின் சாவியை வைத்திருக்கக்கூடிய பொறுப்பாளியின் பெயர் உஸ்மான் இப்னு தல்ஹா. அவர் அந்த நேரத்தில் ஈமானை, இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, இறை மறுப்பாளராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எனக்கு காபாவுக்குள் 2 ரக்காத்து தொழுக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, கொஞ்சம் சாவியை கொடுத்தால் தொழுது கொள்ளுகிறேன். பொதுவாக அந்த காலகட்டத்தில் காபாவின் மீதான ஈர்ப்பும் பாசமும் மக்களிடத்தில் நிறைய இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, மக்கள் அனைவருமே உயிருக்கும் மேலாக காபாவை மதிக்கக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாவுக்கு காபாவின் மீது மிக அளப்பரிய ஒரு நேசம் இருந்தது. கடைசியாக அதில் தொழுதுட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார்கள். சாவியை கேட்கிறார்கள், சாவி கொடுப்பதற்கு மறுக்கப்படுகிறது. சாவியெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் எல்லாம் காபாவில் தொழக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, போகக்கூடிய அந்த சாவியை கேட்டு மறுக்கப்பட்ட அந்த தருணத்தில் ஒரு நாள் வரும், நான் எந்த இடத்தில் நின்று உங்களிடத்தில் சாவியை கேட்டுக்கொண்டிருக்கிறேனோ அந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள், எந்த இடத்தில் நீங்கள் நின்று மறுத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன், காலம் வருகிற பொழுது பார்த்து கொள்ளுவோம் என்கிற பதிலோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து கவலையாக அந்த காபாவினுடைய சாவி மறுக்கப்பட்டு அங்கிருந்து ஹிஜ்ரத்தை நோக்கி கிளம்புகிறார்கள். காலங்கள் உருண்டோடுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுடைய கரத்தை பலப்படுத்துகிறான். காபா மீட்கப்படுகிறது காஃபிர்களிடத்திலிருந்து. ஃபதஹ் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவை வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த தருணம் ஏற்படுகிறது. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உத்தரவிற்கிணங்க சாவி, காபாவுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு பிடுங்கப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவினுடைய சாவியை வாங்குகிறார்கள், காபாவை திறக்கிறார்கள், உள்ளே சுத்தம் செய்கிறார்கள், 2 ரக்காத்தை தொழுகிறார்கள். தொழுதுட்டு வெளியே வரும் பொழுது நிறைய சஹாபாக்கள் சொன்ன கருத்து என்னன்னா, இந்த சாவியை நாம் மீண்டும் இவரிடத்தில் கொடுக்கக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களில் ஒரு சிலர் சொல்றாங்க, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லும் பொழுது இந்த சாவியை நாம் நம்முடைய பொறுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாவியை திரும்ப தராதீர்கள்னு சொல்றாங்க. வசனம் இறங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹாவை அழைத்து கையில் கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், கியாமத்து வரை இந்த சாவி உங்களுடைய வம்சத்திடத்தில் இருக்க வேண்டும், உங்களுடைய வம்சத்தில தான் இந்த சாவி இருக்க வேண்டும். எப்பொழுது வரை? கியாமத்து வரை. யார் உங்களிடத்திலிருந்து இந்த சாவியை பிடுங்குகிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். வெளிரங்கமாக இந்த வரலாறை பார்க்கிற பொழுது நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், தனக்கு ஒருவர் சாவியை கொடுக்க மறுத்தார், அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை கொடுத்து விட்டார்கள். இவ்வளவுதான் வெளிரங்கமாக இந்த வரலாறை படிக்கிற பொழுது நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இதில் நுட்பமான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, காபாவினுடைய சாவியை கையில் கொடுக்கும் பொழுது கியாமத்து வரை இந்த சாவி உங்களிடத்தில் இருக்கும்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், கியாமத்து வரைக்கும் உங்களுடைய வம்சம் இருக்கும் என்று அர்த்தம். உங்களுடைய குடும்பத்திட்ட சாவி இருக்கும், உங்களுடைய குடும்பம் கியாமத்து வரைக்கும் இருக்கும்னு சொல்லி சொன்னால், நான் எப்பேற்பட்ட குடும்பம் என்று பேசிய நிறைய குடும்பங்கள் வாரிசு இல்லாமல், சந்ததி இல்லாமல், பெண் வாரிசோடும் குழந்தை இல்லாமலும் அப்படியே முடிந்துவிட்ட நிறைய பெரும் குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்கிட்ட தான் இருக்கும், கியாமத்து வரைக்கும் இருக்கும்னு சொல்லி சொன்னால், கியாமத்து வரைக்கும் உன்னுடைய வம்சம் இருக்கும். அதுவும் அந்த வம்சத்தில் ஆண் குழந்தைகள் இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்தவரை வம்சம் என்பது ஆண்களை அடிப்படையாக வைத்து கடந்து செல்லப்படக்கூடிய ஒன்று.
அப்படியானால் கியாமத்து வரைக்கும் உன்னுடைய குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தில் ஆண் மக்கள் பிறந்து கொண்டிருப்பார்கள். எல்லா நபர்களும் இஸ்லாத்தோடும் ஈமானோடும் இருப்பார்கள். என்ன காரணம்? காபா முஸ்லிம்களை தவிர வேறு யாருடைய கையிலேயும் இருக்காது. காபாவுடைய சாவி கையில் இருக்கணும்னு சொன்னால் அவர்கள் முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். கியாமத்து வரைக்கும் குடும்பம் இருக்கும், வாரிசு இருக்கும், ஆண் மக்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் ஈமானின் மீது இருப்பார்கள் என்கிற ஒரு பெரும் சுப செய்தியை தனக்கு கெடுதி செய்த ஒருவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் ரசூலுல்லாஹ் ஒரு காலமாக ஈமானில் இஸ்லாத்தில் இருந்த ஒரு நபர் அல்ல. தனக்கு எதிராக இருந்த ஒருவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த உபகாரம்தான் நமக்கு இந்த வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் படிப்பினையாக இருக்கிறது. இன்றைக்கு தனக்கு எதிராக ஏதாவது ஒரு சில கருத்துக்களை நபர்கள் சொல்லிவிட்டார்கள் சொன்னாலும், அல்லது தனக்கு எதிராக தன்னுடைய மனைவி ஏதாவது விஷயத்தை பேசிவிட்டார் என்று சொன்னாலோ, அந்த இடத்தில் மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறையை நாம் பார்க்கிறோம். என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார், மௌத்து வரைக்கும் அவருடைய முகத்தில் நான் முழிக்க மாட்டேன் என்று திரும்ப செல்லக்கூடிய நிறைய சொந்தங்களும் பந்தங்களும் உடன்பிறப்புகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே உயர்தரமான பழக்க வழக்கங்களை, நடைமுறைகளை, கலாச்சாரத்தை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், சொல்லவும் செய்திருக்கிறார்கள், நடந்தும் காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸில் ஆக அற்புதமான ஒரு ஹதீஸு, சில்மன் கத்தஅக்க, உங்களை யாராவது வேண்டாம் என்று வெறுத்து வெட்டி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். வாசாமன் வரமக்க, உங்களுக்கு யாராவது அநீதம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வஅஹ்சின் இலாமன் அஸா இலைக்க, உங்களுக்கு யாராவது கெடுதி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் செய்திருக்கிறார்கள். அந்த உபகாரத்தை இந்த சாவியை கொடுப்பதன் மூலம் செய்து காட்டவும் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த மண்ணில் உயர்வான குணத்தை தாங்கி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மக்களுடைய மனதால் மதிக்கப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக ஆவார்கள். பொதுவாக காசு பணம் இருந்துச்சுன்னா வெளிரங்கமாக நமக்கு ஒரு மரியாதையும் கண்ணியமும் அந்தஸ்தும் கிடைக்கும். ஆனால் மக்களுடைய மனதில் நாம் இடம் இருக்க வேண்டும், மனதால் நாம் நேசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் வாழும் பொழுது உயர்தரமான ஒரு நற்குணத்தோடு வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் இந்த சமுதாயத்திற்கு அழுத்தமாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலகட்டங்களில் உயர்வான நற்குணத்தோடு வாழ்ந்து எல்லா மக்களையும் நாமும் நேசிக்கக்கூடிய விதத்தில், நம்மையும் மக்கள் எல்லோரும் நேசிக்கக்கூடிய விதத்திலே வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.